Hi and hello everyone, this is Beslin from Beslin Math Easy channel. Welcome to all. எல்லாரும் எப்படிமா இருக்கீங்க? இன்னைக்கு 9ஆம் வகுப்பு கணிதம் சாப்டர் 3 இயற்கணிதம் பயிற்சி 3.10 அதில் கிராஃப் டயக்ராம் தான் நம்ம ட்ரா பண்ண போகிறோம். வரைபடம் இது ஃபஸ்ட்டு சம்மில் தேர்ட் சப்டிவிஷன் தான் பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க, y is equal to 3/2 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 3. இதுக்கு நம்ம என்ன பண்ணணும், கிராஃப் வந்து ட்ரா பண்ணணும். எப்படின்னு பார்க்கலாம். கண்டிப்பாக கொடுத்துருக்க இந்த ஈக்குவேஷன் இதில் வந்து நம்ம கிராஃப் ட்ரா பண்ணுறதுக்கு நமக்கு வந்து எக்ஸ்ஒயோட பாயிண்ட் அந்த புள்ளிகள் நமக்கு கண்டிப்பாக தெரியணும். இப்போது இங்கே எக்ஸோட வேல்யூ நம்ம எப்படி எடுத்துக்க போகிறோம் அப்படின்னா, கொடுத்துருக்க கிவன் ஈக்குவேஷனை ரைட் பண்ணியாச்சு. இங்கே டினாமினேட்டரில் என்ன இருக்குது, 2. ஸோ டினாமினேட்டர் என்ன இருக்குது, இது வந்து உங்களுக்கு ஈஸியாக ஒரு க்ளூ மாதிரி தான் சொல்கிறேன். கீழே இங்கே என்ன இருக்குது, டினாமினேட்டரில் 2ன்னு இருக்குது. அப்போ 2 இருந்துச்சு அப்படின்னா எப்படி எடுத்துக்கலாம், -2 0 2ன்னு சொல்லி 3 வேல்யூ எடுத்துக்கலாம். போன சம்மில் டினாமினேட்டரில் எதுவுமே இருந்திருக்காது, அதனால் -1, 0, 1ன்னு எடுத்திருப்போம். இங்கே வந்து /2ன்னு கொடுத்தனால எப்படி எடுக்கிறோம், -2 0 +2 அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம் எக்ஸோட வேல்யூவை. சரி, இப்போ என்ன பண்ணலாம், எக்ஸுக்கு சம் வேல்யூ நம்ம இதை தான் கொடுக்க போகிறோம்னு எழுதிட்டோம். ஓகேவா, இப்போ என்ன பண்ணலாம், நம்ம அட்டவணை நம்ம வந்து ரைட் பண்ணிடலாமா. ஸோ பாருங்கள், டேபிள் காலம் ட்ரா பண்ணிடலாம். y is equal to 3/2 எக்ஸ், அதாவது 3x/2ன்னு சொல்லலாம், +3. இப்போ எக்ஸோட வேல்யூ என்னென்ன கொடுத்தோம் எடுத்துக்கிட்டோம், -2 0 2. ஸோ ஃபஸ்ட்டு லைனில் அதான் எழுத போகிறோம், எக்ஸோட வேல்யூ -2 0 2. அடுத்து என்ன இருக்குது, ஒய்க்கு 3x/2 இருக்கா, அதை செகண்ட் நம்ம ரைட் பண்ணிக்கலாம். அடுத்து ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ +3 இருக்குது, அதை அடுத்து ரைட் பண்ணலாம். ஃபைனலாக ஒய்யோட வேல்யூ வேணும், அதுதான் ஒய். ஒய்னா 3x/2 +3. சரி, இப்போது இங்கே என்னம்மா இருக்குது, 3x/2ன்னு இருக்கா. அப்போ எக்ஸோட வேல்யூலாம் என்ன, -2 0 2. அப்போ எக்ஸுக்காக ஃபஸ்ட்டு -2 சப்ஸ்டிட் பண்ணி இங்கே எழுதணும். இதை வந்து எக்ஸுக்காக -2 சப்ஸ்டிட் பண்ணணும். இதே இதில் எக்ஸுக்காக 0 அப்ளை பண்ணணும். அதே மாதிரி எக்ஸுக்காக +2 சப்ஸ்டிட் பண்ணி இங்கே எழுதணும். இப்போ 3x/2 எக்ஸுக்காக -2 சப்ஸ்டிட் பண்ணி இங்கே எழுதணும். இப்போ என்ன வருது, 3 × -2/2, 2 2 கேன்சல் ஆகிடும், ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 3, இங்கே ஒன்று தானே இருக்கும், 3 1s are 3. இப்போ -3 எங்கே எழுதணும், இங்கே ரைட் பண்ணணும். அதே மாதிரி இங்கே 3x/2 எக்ஸுக்காக 0 அப்ளை பண்ணணும். அப்போ 3 × 0/2, 0 கொண்டு எதை பெருக்கினாலும் மொத்தமாகவே 0வாக மாறிடும். அந்த வேல்யூவை இங்கே சப்ஸ்டிட் பண்ணுறோம். அடுத்து பாருங்கள், 3x/2 எக்ஸுக்காக +2 அப்ளை பண்ணணும். ஸோ இங்கே 3 × 2/2. அப்போ 2ம் 2ம் கேன்சல் ஆகி 1 தான் இருக்கும், 3 1s are 3. புரியுதா. ஸோ அதை இங்கே நம்ம ரைட் பண்ணிடுறோம். ஓகேவாம்மா. சரி, இப்போ அடுத்தது என்னது, கான்ஸ்டன்ட் டேர்ம் 3ன்னு இருக்குது. ஸோ இந்த மாதிரி கான்ஸ்டன்ட் டேர்ம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் போல்டாகவே டைரெக்டாக ரைட் பண்ணிடலாம். எல்லா பிளேசஸ்லேயுமே 3 3 3ன்னு சொல்லி ரைட் பண்ணிக்கலாம். ஃபைனலாக நமக்கு என்ன வேணும், ஒய்னா எது எப்படி வரும், இந்த வேல்யூவையும் இதையும் 2 என்ன பண்ணணும், ஆட் பண்ணணும். 3x/2யும் +3யும் ஆட் பண்ணணும். 3x/2க்கு வேல்யூ என்ன, -3 இருக்குது. அப்போ இது 2யும் ஆட் பண்ணி இங்கே எழுதணும். இதே மாதிரி இது 2யும் ஆட் பண்ணி இங்கே ரைட் பண்ணணும். இந்த 2 வேல்யூவை ஆட் பண்ணி ரைட் பண்ணால் ஒய் கிடச்சிரும். இப்போ -3யும் +3யும் ஆட் பண்ண என்ன ஆகிடும், 0 ஆகிடும். 0 + 3 3. ஏன்னா பெருக்கும் போது தான் 0 கொண்டு எந்த நம்பரை பெருக்கினாலும் 0 ஆகும், ஆனால் ஆட் பண்ணால் அதே நம்பர் கிடைக்கும். ஸோ 0 + 3 +3 தான். அதே மாதிரி 3 கூட்டினா 6 ஆகிடும். அப்போது எக்ஸுக்கு -2 இருக்கும்போது ஒய்யோட மதிப்பு என்னவாக இருக்குது, 0வாக இருக்குது. எக்ஸோட வேல்யூ 0வாக இருக்கும்போது ஒய்யோட வேல்யூ 3ஆக இருக்குது. அதே மாதிரி எக்ஸோட வேல்யூ 2ஆக இருக்கும்போது ஒய்யோட வேல்யூ என்னவாக இருக்குது, 6ஆக இருக்கிறது. புரியுதாம்மா. ஸோ ஃபைனலாக அந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே எழுதியிருக்கேன். -2, 0, 0, 3, 2, 6. ஸோ இந்த பாயிண்ட்ஸ் தான் இங்கே ரைட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுவரையும் கிளியராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, கிராஃப் வந்து ட்ரா பண்ண போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு ஸ்கேல் ரைட் பண்ணிக்கலாம். எப்படி எடுக்க போகிறோம், அளவு திட்டம் பாருங்கள். எக்ஸ் அச்சில் வந்து 1 சென்டிமீட்டர் 1 அலகு, அதே மாதிரி ஒய் அச்சில் வந்து 1 சென்டிமீட்டர் 1 அலகு. அதாவது எக்ஸ் ஆக்சிஸில் 1 சென்டிமீட்டர் 1 யூனிட்டாக இருக்கும், ஒய் ஆக்சிஸில் 1 சென்டிமீட்டர் 1 யூனிட்டாக இருக்கும். சரி, இப்போ பாருங்கள், நம்ம ட்ரா பண்ணலாமா. எக்ஸ் ஆக்சிஸ் எக்ஸ் அச்சு வந்து என்ன, இது வந்து கிடைமட்ட அச்சை எக்ஸ் அச்சுன்னு நம்ம சொல்லுவோம். எப்படி, எக்ஸு
இந்த கார்னர் வந்து எப்படி இருக்கும், எக்ஸ் டேஷாக இருக்கும். அதே மாதிரி இந்த செங்குத்தச்சு இருக்கு இல்லையா, இது எப்படி நம்ம எடுத்துக்குவோம், இதை ஒய்யாகவும் அது ஒய் டேஷாகவும் எடுத்துக்குவோம். ஓகே, இப்போ இதில் என்ன பண்ணுறோம், ஆக்சுவலாக சென்டர் பாயிண்ட் வந்து இதுதான். இது என்னது, 0. இந்த டார்க் லைனாக இருக்கு இல்லையா, ஸோ இதில் தான் நம்ம ஒவ்வொரு யூனிட்டையும் மென்ஷன் பண்ண போகிறோம். எப்படி 1 2 3 4 5 6 7. அதே மாதிரி இதோட லெஃப்ட் சைடு எப்படி இருக்கும், கிடைமட்ட அச்சோட இந்த பக்கம் நெகட்டிவாக இருக்கும். -1 -2 -3 -4 -5 -6 -7. அதே மாதிரி இந்த செங்குத்து அச்சில் எப்படி இருக்கும், பாசிட்டிவாக இருக்கும். 1 2 3 4 5 6 7. அதே மாதிரி இங்கே வந்து எப்படி இருக்கும், கிடைமட்ட அச்சோட இந்த சைடு வந்து நெகட்டிவாக இருக்கும். -1 -2 -3 -4 -5 -6 -7. ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு பாயிண்ட் நம்ம என்ன பாயிண்ட்னு பார்க்கலாம். -2, 0. அப்போது எக்ஸோட வேல்யூ, ஒய்யோட வேல்யூ. இது எக்ஸோட வேல்யூ, ஒய்யோட வேல்யூ. எக்ஸோட வேல்யூ, ஒய்யோட வேல்யூ. அப்போ எக்ஸுக்கு -2 இருக்கும்போது ஒய் 0வாக இருக்கும். எக்ஸ் 0வாக இருக்கும்போது ஒய் 3ஆக இருக்கும். எக்ஸ் 2 இருந்துச்சுன்னா ஒய் ஆக்சிஸில் 6 குறிக்கணும். ஃபஸ்ட் பாயிண்ட் -2, 0. பாருங்க, மைனஸ் எக்ஸ் ஆக்சிஸ் தானே, ஸோ எக்ஸ் ஆக்சிஸில் -2, 0 கண்டிப்பாக இங்கே தான் இருக்கும். இப்போ அந்த பாயிண்ட்டை வச்சு சர்க்கிள் பண்ணிக்கோங்க. -2, 0. அடுத்தது வந்து என்ன, 0, 3. எக்ஸ் ஹெச்சில் 0 இங்கே இருக்குது, ஒய் ஹெச்சில் 3 இங்கே வரும். அப்போது 0, 3 சர்க்கிள் பண்ணி ரைட் பண்ணிக்கலாம். அடுத்து லாஸ்ட் பாயிண்ட் வந்து என்ன, 2, 6. 2, 6னா எக்ஸ் ஹெச்சில், இதுதான் எக்ஸ் ஹெச். எக்ஸ் ஹெச்சில் 2 இங்கே இருக்குது, ஒய்ஹெச்சில் 6 எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. அப்போ எக்ஸ்ஹெச்சிலேருந்து 2 இங்கே, ஒய்ஹெச்சில் 6 இங்கே மீட் பண்ணுது. அப்போ அந்த பாயிண்ட்டு இங்கே இருக்குது. அப்போது 2, 6. இது எல்லாமே ஜாயின் பண்ணால் நமக்கு ஒரு ஸ்ட்ரைட் லைன் கிடைக்கும். மறக்காமல் இந்த அம்புக்குறி, இந்த ஆரோ கண்டிப்பாக ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து ஸ்ட்ரைட் லைன் வந்து என்னது, y = 3/2x + 3. ஓகேவாம்மா, புரியுதா? ஓகே, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலில் மறக்காமல் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ வாட்ச் பண்ணுற எல்லோரும் கொஞ்சம் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.